ஷியாவுக்குள்ளே வந்து இப்படி போகிறோம். ஷியா என்ன போய் பேச வேண்டியது இருக்குது, அவன் தான் வழி கட்டவன், டைரெக்டாகவே பார்க்க ஒரு ஆய்வு கூட நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. அப்போ இப்படி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக படை திரட்டுற வேலையை ஈடுபடுறாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நேராக மதீனா வராமல் பஸ்ராவுக்கு போகிறாங்க. பஸ்ராவில் போய் அங்கே போய் படைகளை திரட்டுறாங்க. அப்போ அந்த படைகளை திரட்டும் போது ஆப்போசிட்டாக வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆள் அனுப்புகிறாங்க. யார் அனுப்புகிறாங்க? படை திரட்டுறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. முஸ்லீம்கள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு எதிராக படை திரட்டுறாங்க, நீங்களும் எனக்கு எதிராக படை திரட்டிட்டு வாங்கங்கிறாங்க. ஒரிஜினல் இஸ்லாமிய ஆர்மி எங்கே இருக்குது தெரியுமா? ஷாமில் தான் இருக்குது. ஏன்னா அதுதான் பார்டர் ஏரியா. இப்போ இந்தியாவுடைய ஆர்மி எங்கே இருக்குது? காஷ்மீரில் இருக்குது. எங்கே பார்டரில் இருக்கோ அங்கே இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் மெட்ராஸ்லேயும் கோயம்புத்தூர்லேயுமா இருக்குது, இங்கே இல்லை. ஆர்மி எங்கே இருக்கோ இருக்குது. அப்போ காஷ்மீர் இருக்கிற கவர்னர் உங்களுக்கு கட்டுப்படலைன்னு வச்சுங்க, அப்போ இந்தியாவிட்ட ஆர்மியே கிடையாது. காஷ்மீர் கவர்னர் உங்களுக்கு கட்டுப்படல அப்படின்னா இந்தியாவிட்ட ஆர்மியே கிடையாது. அப்போ பொதுமக்களை வச்சு தான் நீங்கள் சண்டை போடணும். ஏன்னா ஆர்மியில் இருக்கிற அந்த முதலமைச்சர் உங்களுக்கு கட்டுப்படலைன்னு வச்சுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சண்டைக்கு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பஸ்ரால் இருக்கிற ஆட்களை திரட்டுறதுக்கு போகிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூஃபாவுக்கு அனுப்புகிறாங்க. கூஃபாவுக்கு அனுப்பி நீங்களும் மக்களை திரட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்க போய் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு போய் நேராக போகிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய் மிம்பரில் உட்கார வச்சிடுறாங்க, மேலே உட்கார வச்சிடுறாங்க. அவர் கீழே நின்றுக்கிறார். இது பாருங்க, ரசூலுல்லாஹுடைய ஃபேமிலி எப்படி மதிக்கணுங்கிறது சொல்லி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹுடைய ஃபேமிலி கொண்டு போய் மேலே, சின்ன பையன் தான் அவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை மேலே உட்கார வச்சுட்டு இவர் கீழே நின்றுக்கிறார். இவர் முதியவர். இவர் நின்றுட்டு சொல்கிறாரு, மக்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பஸ்ராவுக்கு போயிட்டாங்க. இது புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸ், அறிவிப்பாளர்லாம் டேமேஜ் பண்ண முடியாது. 7100வது ஹதீஸ் புகாரியில் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பஸ்ராவுக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவி ஆவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அவங்களுடைய ஃபதாயிலும் சொல்றாங்க. அதை நான் மறுக்கல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறப்பெல்லாம் நான் மறுக்கல. அவங்க சாதாரண ஆள் கிடையாது தான். இங்கேயும் ரசூலுல்லாஹுடைய மனைவி தான், சொர்க்கவாசியும் தான், மறுமையிலையும் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் வல்லமையும் மாண்பும் கொண்ட அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறீரா அல்லது ஆயிஷாவுக்கு கட்டுப்படுகிறீரா என்று சோதிக்க விரும்புகிறான். அப்போ அந்த சோதனை எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இவர் சொல்கிறாரு, உங்களை சோதிக்க விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இது சார்ந்து முன்னறிவிப்பும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களில் ஒரு மனைவி யாருன்னு எனக்கு